வெல்கம் டு சிஎஸ் ஃபுட் vlog. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பன்னீர் டிக்கா மசாலா. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம். நான் டேரெக்டாக கடலை மாவு இருக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொட்டுக்கல்லை இருக்கு இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு மாவு மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டேன். இது கூட தேவையான அளவு மிளகாத்தூள். இப்போ நம்ம சூடான நெய்யில் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தயிர் எடுத்துக்கலாம் தேவையான அளவு. நான் ஒரு தயிர் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா இது பன்னீருக்கு ஊற வைக்க போகிறோம். அது ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பன்னீர் சில பேர் செஞ்சாங்கன்னா ரப்பர் மாதிரி போயிடும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சாஃப்ட்னஸ்க்காக தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட தேவையான அளவு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லைட்டாக பன்னீரில் உப்பு பிடிக்கிறதுக்காண்டி நான் ஆல்ரெடி பன்னீரில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பன்னீரை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உடையாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ரெடி பண்ண பன்னீர் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். அப்போ தான் நம்ம போட்டிருக்க ஸ்பைசஸ்லாம் அந்த பன்னீரில் நல்லாயிருக்கும். கிரேவியும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். பன்னீர்லேயும் அந்த டேஸ்ட் நல்லாவே தெரியும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 4-5 முந்திரி பருப்பு எடுத்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. முந்திரி நல்லா ஊறின பிறகு ஒரு 2 தக்காளி, ஊற வச்ச முந்திரி பருப்பு ப்ளஸ் அதே தண்ணியை ஆட் பண்ணி ஒரு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சு நல்லா சூடான பின்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடான பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டுக்கிட்டோன்னா நம்ம அந்த பன்னீரில் உள்ள மசாலாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் பன்னீர்லேயும் அந்த எசன்ஸ் இறங்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் கடுகு சீரகம் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி முந்திரி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த சைட்லெல்லாம் ஆயில் பிரிஞ்சு வருது. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் மசாலா உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா ஒரு திக்கான கிரேவியாக கிடைக்கும். இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் தேவையானது. கொஞ்சமாக காரம் போட்டுக்கிறேன். நான் காரம் பத்தலைன்னு காட்டி லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஸ்லோவாக ஸ்லிம்மில் கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான். கொதிச்சு வந்த பின்னாடி பன்னீர் மசால் ரெடி. இது நீங்கள் சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கூட வச்சு சர்வ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் பால் சாதம் வச்சுருக்கேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது எல்லா டிஷ்க்குமே பொருந்தும். தோசை சப்பாத்தி இட்லி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.